Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேருக்கு வர ஒரு கண்டினியூஸாக வர டவுட்டினுடைய ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். அதாவது எதனால் இந்த மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருக்குது. என்ன தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனாலும், அதாவது ஷோல்டரு, கழுத்து, செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் செக் பண்ணி வச்சாலும் சம்டைம்ஸ் அந்த ஷோல்டர்கிட்ட அந்த லூஸ் வர்றது வந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக ஆர்ம் ஃபிட்டிங் ஷோல்டர்கிட்ட அந்த கழுத்து கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிறதில்ல அப்படிங்கிறது ரெகுலராக நிறையா பேருக்கு ரிப்பீட்டடாக வர சந்தேகம் தான். ஏன்னா இது பேசிக்காக இருக்கவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் தைக்கிற எல்லா ப்ளவுஸுமே பிகினர்ஸாக இருக்கவங்க எல்லாமே ஸ்டார்டிங்கில் தைக்கும்போது ரொம்ப ஃபேஷனாலாம் ஒரு ப்ளவுஸ் அவங்க தைக்க மாட்டாங்க. அதாவது நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக்கு, ஒரு பா நெக்கு, ஒரு டைமண்ட் நெக்கு இந்த மாதிரி தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க பிகினர்ஸாக இருக்கும்போது. அப்போ அவங்களுக்கு க்ளோஸ் நெக்கு தான் மேக்ஸிமம் பேக்கில் ஒரு 6.5 இன்ச்சு தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5.5 6 இந்த அளவு மட்டும்தான் வைப்பாங்க. ஷோல்டர் நல்லா ஷோல்டர் அகலமாக வச்சு ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸை தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜில் இருந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது எல்லாமே கொஞ்சம் ஃபேஷனாக இப்போ நிறைய டிவிஸ் பார்க்குறாங்க. அதில் வர சீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ப்ளவுஸ் நாங்கள் தைக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வருது, இந்த ஃபால்ட்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா நார்மலாக அம்மா எல்லாம் தைச்சு போடுற மாதிரி நம்ம ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா நமக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எப்படி போட்டாலும் நல்லா டைட் ஃபிட்டிங்காக நீட்டாக உட்காந்துக்கும். ஆனால் நெக்கு வைடாக வைக்கிறோம், ஒரு போட் நெக் வைக்கிறோம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும்போது நமக்கு இந்த ஷோல்டர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக தான் வருது. நானும் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம எடுக்கிற அளவுகள் கரெக்டாக எடுக்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள். அதாவது ஷோல்டர் ஃபால் டிபெண்ட் பண்ணி வர்றதுக்கு நெக்கினுடைய அகலம் ஒன்று காரணம். அடுத்தது ஆர்ம்ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே ஷோல்டர், ஆர்ம்ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு இந்த மூணுமே, அதாவது ஷோல்டர்னுடைய அளவு, ஆர்ம்ஹோல்னுடைய அளவு, மார்பு சுற்றளவு, இந்த மூணுமே ஒரே பாயிண்டில் நிற்கிற இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணலை அப்படின்னா தான் இந்த ஷோல்டர் நமக்கு கழண்டு வரும். கரெக்டான அளவு எல்லாத்துக்குமே நம்ம வைக்கணும். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கும்போது நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை வராது. அதில் என்னென்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சுருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் ஃபால் வருது அப்படின்னா நம்மளுடைய ஆர்ம்ஹோலுக்கு கீழே லூஸ் வந்துச்சு அப்படின்னா ஷோல்டர் ஃபால் வரும். இது ஈஸி தான். சைடில் ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபிட் ஆயிரும். இது சரி பண்ணியாச்சு. முன்னாடி நெக்குக்கிட்ட இருந்து ஷோல்டர் ஃபால் வருது அப்படின்னா முன்பக்கம் ரவுண்ட் நெக் போடும்போது அதில் ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுவும் கட் பண்ணியாச்சு. மறுபடியும் இதுவும் ஆல்ட்ரு பண்ணியாச்சு. இதுவும் ஷோல்டர் ஃபால் வருது. அப்போ இதுக்கு மேலே இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக அந்த செஸ்ட் ரவுண்டுக்கும் அந்த ஆர்ம்ஹோலுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனில் நீங்கள் எடுக்கிற அளவு கரெக்டாக அப்படிங்கிறது தான். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஆர்ம்ஹோல் அளவு அப்படின்னு சொல்லி டோட்டலாக சொல்லிடுறோம். இப்போ ஒரு ஆர்ம்ஹோல் அளவு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறோம், ஒரு செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க, வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அளவெல்லாம் கரெக்டான இடத்துல வச்சு நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு இது. அப்போ செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம மார்பு சுற்றளவு நம்ம அண்டர் ஆர்மில் கையை சுற்றி நம்ம எடுக்கிறோம். ஒரு சிலர் மிடில் செஸ்ட் எடுப்பாங்க. மிடில் செஸ்ட் எடுக்கிறவங்களுடைய கால்குலேஷன் எப்படி அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்ம அதை பார்க்குறதில்ல. நான் அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, நான் அப்படி எடுக்கிறதும் இல்லை. அப்போ அண்டர் ஆர்ம் சுற்றி தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த அண்டர் ஆர்ம் சுற்றி நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நம்ம எடுக்கிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அண்டர் ஆர்ம் கிட்ட அந்த மார்பு சுற்றளவுக்கிட்ட அந்த கையை சுற்றி நம்ம எடுக்கிற அளவும் கரெக்டாக. இதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, நிறைய பேரை நிற்க வச்சு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட் வரும். அப்போது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ மெஷர்மெண்ட் செஸ்ட் ரவுண்டு எங்கே கேட்குறாங்க, பஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு மிடில் செஸ்ட் எடுக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தான் இவங்களுக்கு, அதாவது செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு மிடில் செஸ்ட்டுக்கு ஒரு அளவு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு எக்ஸஸாக வரும். மற்றபடி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற செஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்ட் ரவுண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அதனால தான் நான் நிறைய பேருக்கு மிடில் செஸ்ட் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது. இப்போது நம்ம பார்க்க போகிறது அந்த ஷோல்டர் ஃபால் எதுக்கு வருது, ஏன் வருது, இதில் இப்படி கரெக்ட் பண்ணனா இது வராமல் இருக்குமா அப்படிங்கிறது. அதாவது ஆர்ம்ஹோல் அளவு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசிக்காக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா ஆர்ம்ஹோல் அளவு நீங்கள் இதுக்கு மேலே கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து கையை வந்து இப்படி தூக்கி வைக்க சொல்லி அந்த டேப்பு வச்சு நம்ம ஒரு ரவுண்டு எடுத்துடுறோம். இப்போ இந்த ரவுண்டு வந்து நம்ம ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறோம். நான் கட்டிங் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கோங்க, அந்த அளவு வந்து கரெக்டாக வரும், தைக்கும்போது கொஞ்சம் எக்ஸஸாக வரும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடும்போது அந்த ஆம்ஹோல் ரவுண்டு நம்மளுடைய ஆம்ஹோலில் கரெக்டாக சீட்டிங் ஆகுதா? சீட்டிங் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் வரும், நெக்கு வந்து மேலே ஏறாது. அப்போ என்ன ஆகும், கரெக்டாக அந்த ஆம்ஹோல்கிட்ட பிடிச்சி நின்னதுக்கப்புறம் நம்ம என்னதான் இழுத்து கழுத்தை இழுத்து விட்டாலும் அது மறுபடியும் இறங்கி தான் போகும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இது வந்து முக்கியமான ஒரு ரீசன். ஆம்ஹோல் அளவும் செஸ்ட் ரவுண்டும் நம்ம கரெக்டாக எடுத்து மேட்ச் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கணும், ஒரு ஆம்ஹோலில் வந்து அதுக்கு எப்படி நம்ம மேட்ச் பண்ணி கட்டிங் போடணும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஹியூமன் பாடியில் வர ஒரு ஸ்லீவனுடைய இந்த போர்ஷன் தான். இப்போ இதில் வந்து நம்ம ஆம்ஹோல் இப்போ ஷோல்டர் அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஷோல்டர் அளவு நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இங்கே இருந்து இதை ரவுண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்த சுற்றி தான் நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம். அப்போ இதை நம்ம செஸ்ட் ரவுண்ட் எந்த இடத்துல நம்ம எடுக்கிறோமோ அந்த ஆம்ஹோல் வந்து கரெக்டாக அந்த இடத்துல சீட்டிங் ஆகணும். இப்போ இப்படி வர்ற இடத்துல எந்த இடத்த நம்ம பாயிண்ட் பண்ணி ஆம்ஹோல் அளவு வைக்கணும் அப்படின்னா நார்மலாக நம்ம உடம்புல வந்து இந்த பொசிஷனில் ஆம்ஹோல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் இது வந்து செஸ்ட் ரவுண்டு, இது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. இப்போ இங்கே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆம்ஹோல் ரவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த போர்ஷனுக்கு உங்களுக்கு மேலே ப்ளவுஸை வந்து இழுத்து மேலே கொண்டு வர முடியாது. அப்போ இந்த இடத்துலையே நின்றுக்கும். இப்போ இங்கே கை மூவ் ஆக நமக்கு இங்கே இருக்க நெக்கு என்ன ஆகும்னா இப்படி ஸ்லிப் ஆகிட்டே தான் இருக்கும், நம்ம இழுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறது, கரெக்டாக இந்த ஆம்ஹோலை இந்த இடத்துல கரெக்டாக சீட்டிங் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஆம்ஹோல் செஸ்ட் ரவுண்டு நம்ம எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபிட் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம எப்படி தான் கையை அசைச்சாலும் அந்த ப்ளவுஸு வந்து கீழே இறங்காது. அதாவது நான் சொல்கிறது பாடி போர்ஷனில் தான் ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்கணும், ஸ்லீவ் போர்ஷனுக்கு வரக்கூடாது. இப்போ இதில் வந்து இது வந்து ஸ்லீவ் போர்ஷன், இந்த பக்கம் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகும்னா கை அசைக்க இங்கே இருக்கிற டோட்டலாக இப்படி அசைவு கொடுக்கும், இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே இறங்கி போகும். அதுவே இங்கே வந்துட்டால் நம்ம என்ன தான் ஸ்லீவை அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த நெக்கினுடைய டீப்பு வந்து நமக்கு வந்து ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது. அப்போ நம்ம போட்டிருக்கும் போது அந்த கையினுடைய அசைவுனால அந்த ஷோல்டர், ஏன்னா போடும்போது நல்லா தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறது நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்போ என்னென்னா நம்ம போடும்போது அந்த ஆம்ஹோல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அவுட்டரில் வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப துணியாக அதிகமாக தெரியும். இதுன்னா இந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே செஸ்ட் ரவுண்ட் எடுத்திங்கன்னா 1 இன்ச் அதிகமாக வரும், இங்கே செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது 1 இன்ச்சு கம்மியாக வரும். ஏன்னா அந்த இடத்துல வந்து எலும்பு இருக்குது, மசில்ஸ் இருக்குது, அதனால் அந்த அளவுகள் வந்து வித்தியாசம் வரும். அப்போ நீங்கள் எந்த இடத்துல செஸ்ட் ரவுண்டு எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஆம்ஹோல் நம்ம வைப்போம். அப்போ ஆம்ஹோல் வந்து கரெக்டான போர்ஷனில் நமக்கு ஃபிட்டிங் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம போடுற ப்ளவுஸ் வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும், அந்த ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாது, இறங்காது, அந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் ஸ்லீவ் வந்து நம்ம ஒரு கை போட்டு பார்க்கும்போதே நமக்கு அந்த ஃபிட்டிங் ஓகேவா அப்படிங்கிறத நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா கரெக்டான இடத்துல உட்காந்துருச்சு, கை லூஸ், அதுக்கு தான் சொல்கிறேன் கையும் கொஞ்சம் லூஸ் வச்சு போடுங்க. ரொம்ப டைட்டாக வச்சு போட்டிங்கன்னா இங்கேயே நின்றும், மேலே ஏறாது. அப்போ நம்ம இழுத்து போடும்போது அந்த துணி ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த சைடில் வந்து துணி நூல் விட ஆரம்பிச்சிரும், கிழிஞ்சிரும், பிரிஞ்சிரும், அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும். அது நிறைய துணி மிஸ்டேக் தான் அது, ஆனாலும் நம்ம தைக்கிறதுனால அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம், எங்கேருந்து எடுக்கிறோம், அது அந்த இடத்துல நம்ம போடும்போது அது கரெக்டாக சீட்டிங் ஆகுதா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த ஷோல்டரில் வந்து இந்த ஃபிட்டிங் வந்து நம்ம கரெக்டாக உட்கார்ந்தா மட்டும்தான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த ப்ளவுஸ் போட்டிருந்தாலும் நமக்கு வந்து அது உறுத்தலாக இருக்காது. அடிக்கடி நம்ம ஷோல்டரை இழுத்து விட்டுட்டே இருந்தோம்னா வேறு எந்த வேலையும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ நிறையா பேருக்கு வர இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா
நீங்கள் எடுக்கிற செஸ்ட் ரவுண்டும் இந்த ஆம்ஹோல் ரவுண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா, ப்ளவுஸ் போடும்போது அது கரெக்டாக சீட்டிங் ஆகுதா, அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. டீப்பாக வரும்போது இப்படி கொண்டு வந்து மார்க் பண்ணுங்கள். அதாவது இதுவே நம்ம வந்து க்ளோஸ் நெக்காக வரவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, இப்படி நம்ம வைக்கிறோம். ஆனால் டீப் நெக்கு இந்த இப்படி டீப்பாக நெக்கு போடும்போது இந்த ஆம்ஹோலும் இப்படி தான் வரணும். அப்போ தான் இங்கே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். செஸ்ட் ரவுண்டும் இந்த ஆம்ஹோல் ரவுண்டும் நமக்கு கரெக்டாக வரணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நிறைய இந்த கஜன்னு சுருக்கம் வராமல் போடும்போது உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் அதாவது நம்ம ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப நமக்கு ஹாப்பியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் போட்டிருந்தா இது என்னடா இது தெரியாமல் போட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் இந்த சாரீக்கு இது வந்து ஓகே நம்ம போட்டிருந்தாலும் நமக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ஃபிட்டிங் அப்படிங்கிறது தான் டெய்லரிங்கில் ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம எடுத்த ஒரே ப்ளவுஸு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அல்லது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அப்போ அதுலேயே எல்லா ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு தயவுசெய்து எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா நார்மலான ஒரு ப்ளவுஸுனால் ஓகே, நான் பழைய மாடலில் தைக்கிறது எப்போவுமே யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. அது வந்து பர்டிகுலராக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு காஸ்ட்லியாக ஒரு சாரீ எடுக்கிறோம், ஃபேன்சியாக வைட் நெக் போட்டு நல்லா நீட்டாக போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ப்ளவுஸ் நம்ம தச்சுக்கணும். தச்சு இது கரெக்டாக வருதா, இதுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே ஃபிட்டிங் ஓகேவா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அடுத்த ப்ளவுஸில் அதை ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு அது ஓகேவா, ஏன்னா மெயினான ஒரே ரீசன் நம்ம எடுக்கிற அளவு கரெக்டான இடத்துல எடுக்கிறோமா அப்படிங்கிறது மட்டும்தான். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு எப்போவுமே வராது. ஏன்னா இந்த வைட் நெக் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி வைடாக அழகாக நெக்கு போடணும் அப்படிங்கிறது தான். அப்போ நிறைய பேருக்கு வர அந்த ஒரு ப்ராப்ளம். நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து பார்த்தா ஒருத்தருக்கு 1 இன்ச்சு வைக்கிறோம், ஒருத்தருக்கு 1.25 இன்ச்சு வைக்கிறோம், ஒருத்தர் 1.25 வைக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான், டைம் வேஸ்ட்டு தான். என்ன கேட்டால் நமக்கு தேவை அந்த ஆம்ஹோல் வந்து கரெக்டான போர்ஷனில் நம்ம வரைகிறோமா அப்படிங்கிறது மட்டும்தான். அப்போ ஒரு ப்ளவுஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறோம், இங்கே 3.5 இன்ச்சு அடிக்கை வைக்கிறோம். இது ஒரு மேக்ஸிமம் எல்லாருக்குமே 3.5 இன்ச்சு நம்ம வைக்கிறது தான். அப்போ இதை வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஈவனாக இது ஓரளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 3-3.25 இந்த அளவுக்கு மேட்ச் வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து இங்கே தான் நமக்கு சீட்டிங் ஆகும். இங்கே தான் நமக்கு இந்த 3.5 இன்ச்சு அப்படிங்கிறது இங்கே தான் நமக்கு சீட்டிங் ஆகும். அப்போ இந்த அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது அதிகமானால் இங்கே சுருக்கம் வரும், கையில் குறைஞ்சா என்ன ஆகும்னா கீழே இழுத்துட்டு போகிற மாதிரி வரும். இது ஒரு செக் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸு தானே ஒழிய அதே மாதிரி தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நீங்கள் தைக்கும்போது அதனுடைய அந்த அளவுகள் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறோம், ஒரு ப்ளவுஸை தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கவனம் பூரா அதில் தான் இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று எது மேட்ச் ஆகுது, எதை கரெக்ஷன் பண்ணனா எந்தெந்த அளவுகள் நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். கஸ்டமர் கொடுக்குற அந்த ஒரு பிரச்சனையை நம்ம கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆம்ஹோல் ஃபிட்டிங் கரெக்டாக உட்காந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர எல்லா அளவுகளையுமே நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு இங்கே வந்து பெண்ட் ஆகும், இங்கே வந்து பெருசாக இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் வருது அப்படின்னா நம்ம ஸ்டிச்சு தான் தள்ளி போடணுமே ஒழிய கட்டிங்கில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வளைச்செல்லாம் நம்மளால் கட்டிங் வந்து நம்ம பண்ண முடியாது. அப்போது என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படியெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு தான் இது வந்து மேக்ஸிமம் ஆம்ஹோலில் வர பிரச்சனையை பற்றி மட்டும்தான். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக இதுக்கு ஏன்னா இதை நீங்கள் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் தைக்கிற எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து இதை கரெக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு கை உள்ளே விட்டு அந்த ப்ளவுஸை போடும்போதே உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தா நீட்டாக இருக்கும். அப்போவே தெரியும் ஓகே இந்த ப்ளவுஸ் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துடும். அப்போ வந்து இந்த கரெக்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.